டே மணி பாசுவாயா, கடைக்கு போய் துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஊர்வசி சோப்பு ஒன்று வாங்கினு வாப்போ. எது சோப்பு வாங்கி வரத்துக்கு வெளியே போகணுமா? வெளியே மழை பெஞ்சினுக்குது, என்ன போய் ஊர்வசி சோப்பு வாங்கினுவா ரேவதி சோப்பு வாங்கினுவான்ற? மழை பெஞ்சினுக்குதா? ஊசி தூரல் தான் போடுது. அப்படி ஒன்னே பெரிய மழைலாம் ஒன்றும் பெய்யல. மழை வேகமா வரத்துக்காட்டியும் நீ போயிட்டே வந்துடலாம். இது உனக்கு சாதாரண மழை நினைச்சு பேசிட்டு இருக்க. இப்ப சாதாரண மழை தான் பெரிய மழையாகி பல பின்விளைவுகளை ஏற்படுத்தும். நம்ம தாம்பரத்துல உமாபதி இருந்தான் தெரியுமா? உமாபதி என்னதே உப்பு டப்பாவாய் உமாபதியா? அவன் தான். அவன் என்ன பண்ணான், போன வாரம் இதே மாதிரி சின்னதா தூரல் போட்டுனுக்கு சொல்ல அவன் பொண்டாட்டி கடைக்கு போக சொல்லியிருக்கு. இந்த பையனும் லூசுத்தனமா தூரல் தானே நினைச்சு கடைக்கு போயிருக்கான். தூரல் என்ன ஆயிருக்கு, படிப்படியா பெரிய மழையா இருக்கு. அதுக்கப்புறம் புயலா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் இடி மின்னல் அப்படின்னு வந்திருக்கு. ஒரு மின்னல் அவன் முகத்துல அடிச்சிருக்கு. பயப்புள்ள கோமாவுக்கே போயிட்டான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல படுத்துனுக்குறான். அவன் கோமாக்கா போயிட்டான்? அவன் சாதாரணமா வள வள வளன்னு பேசுவானாடா. ஆமா ஆமா, கோமாக்கு தான் போயிட்டான். வள வள வளன்னு பேசியிருந்தவன் இப்ப பேச முடியாம கோமாக்கு போயிட்டானா பாத்துக்கிய. அது தெரியாம என்ன இந்த மழை பெய்யற நேரத்துல வெளியே போன்றிய. சாதாரண மழைன்னு சொல்ற. சாதாரண மழை எவ்வளவு பெரிய விஷயத்தை அவனுக்கு ஏற்படுத்துச்சு பாத்தியா? எதுக்கு அது நடக்கணுமா? இப்ப பேச முடியாத நிலைமைக்கு ஆயிட்டானா? ஐயோ பாவம். ஆமா, நீ சொல்றது நான் உண்மையா நிஜமாலமா சொல்றா? ஆமா ஆமா, கோமாக்கு தான் போயிட்டான். வாழ்க்கையில எதையுமே நம்ம சாதாரணமா அலட்சியமா எடுத்துக்கவே கூடாது. ஒரு சின்ன விஷயம்தான் மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்தும். நீ ஊர்வசி சோப்பு வாங்க சொன்னதுக்காக நான் உசுரெல்லாம் விட முடியாது, பாத்துக்கோ. எப்பயுமே இந்த மழை பெய்யுற நேரத்துல அஜாக்கிரதையா வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. ஜாக்கிரதையா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத பாக்கணும். இல்லைன்னா அந்த தாமரை உமாபதிக்கு வந்த மாதிரி தான் நம்மளுக்கும் வரும். புரிஞ்சுக்குமா? இவ்வளவு நாளா கோமால இருந்தாடா. எவ்வளவு நாள் ஆச்சு? ஜஸ்ட் 16 வருஷம்டா. என்ன இவன் கோமா கமான்னு பயம் பத்துறான்? ஒருவேளை அந்த மாதிரி எல்லாம் நிஜமா நடக்குமோ? இவங்கிட்ட பேசுறதுக்கு பேசாம நம்மளே போய் வாங்கிக்கலாம் போலக்குதா. ஐயோ, இவன் சொன்ன மாதிரி இடி மின்னல் கோமா. ஐயோ, சோப்புல கட்டி போகுது. நீ வாமா. என்ன சைலண்ட்ல ஏதோ பேசினுக்குது? கோமான்னு சொன்னவனே ஆப் ஆயிடுச்சு. அதானே பார்த்தேன். இதுக்கு வேற வேலையே கிடையாது. எப்பா பாரு ஏதாவது ஒரு வேலையை நம்மளுக்கு வச்சுனே இருக்கும். வீட்டில் ஒரு மனுஷன் கொஞ்ச நேரம் அசந்து உட்காந்துப்போம்னு நினைச்சாதான் அப்பதான் ஊர்வசி சோப்பு வாங்கினுவா ராதிகா சோப்பு வாங்கினுவான்னு இருக்கும். வேற வேலையே கிடையாது இதுக்கு. கோமான்னு ஒரு பிட்டை போட்ட பாரு. இனிமே இந்த மழை வந்தாவே இது பயப்படணும். என்ன கடைக்கு போக சொல்லக்கூடாது. இதுவும் என்ன வேலையே சொல்லக்கூடாது. எப்படியோ மழை வந்தா கோமா பிட்டை போட்டு இதுகிட்ட இருந்து நாம காமா தப்பிச்சுக்கணும். மழை வருதா வந்தா நமக்கு என்ன, அதான் கோமா பிட்டை போட்டுமே.